கரூருக்கு செல்வதற்கு முன்பு செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதலமைச்சர் விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். குளம் வற்றி போனால் பறவைகள் அடுத்த குளத்தை தேடி போவது பழக்கம். ஆனால் குளத்தையே வற்றி செய்துவிட்டு இன்றைக்கு பறவைகள் அடுத்த குளத்தை தேடி போகின்ற அபூர்வத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அந்த கட்சியிலே பொறுப்பிலே இருந்தவர்களும் அடுத்த கட்சிக்கு ஓடுவதை தாவுவதை கண்டு இன்றைக்கு தமிழ்நாடே வியப்படைந்திருக்கின்றது. விஜய் கரூருக்கு போவதற்கு முன்னால் செந்தில் பாலாஜியை கைது செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அவர் போட்ட ஒரு சபதமாக இருக்கலாம் என்றுதான் இன்றைக்கு என்ன தோன்றுகிறது. எனவே குதிரை பேரம் இங்கே எதுவுமே எடுப்பதற்கான அடையாளமே கிடையாது. காவல்துறை அங்கே வழக்கு பதிவு செய்ததே தவறு. அதுவும் ஒரு புகார் அடிப்படையில விசாரணை கூட செய்யாமல் அவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே குதிரை பேர அரசியலுக்கு இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்றாங்க. உடனே அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்பீக்கர்கிட்ட ராஜினாமா கொடுக்குறாங்க. அடுத்த நிமிஷம் தாவேகாவில் சேர்றாங்க.